இரட்டை குடியுரிமை வைத்திருக்கும் சிங்கப்பூர் ஆடவர் ஒருவர் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிடம் மன்னிப்பு கோரியதோடு மொத்தம் 30,000 ரிங்கிட் அபராதத்தை செலுத்திய பின்னர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு பணிக்கப்பட்டார். நெதர்லாந்து குடியுரிமையும் வைத்திருக்கும் 32 வயதான கோபெஸ் சாமுவல் போசான் எனும் அவ்வாடவர் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி ஜோஹர் அரசுத்துறை பாதுகாப்பு அறை மற்றும் கலை ஆய்வகத்தில் அத்துமீறி நுழைந்ததோடு கண்ணாடிகளை உடைத்தது தொடர்பில் 2 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு 14,500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அதே சமயம் அவர் தங்கும் விடுதியில் கண்ணாடிகளை உடைத்ததற்காக 3,000 ரிங்கிட் அபராதமும், அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதல் நாட்கள் மலேசியாவில் தங்கியிருந்ததற்காக 10,000 ரிங்கிட் அபராதமும், போதைப்பொருள் உட்கொண்டதற்காக 2,500 ரிங்கிட் அபராதமும் விதித்து ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பருமாய் மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பெற்றவருமான அவ்வாடவர் முதல் முறையாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டதோடு தனது செயலுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டுக் கொண்டதை அடுத்து அபராதத்தை செலுத்திவிட்டு நாட்டை விட்டு வெளியேற நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியது.